இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 42 முடிய. நம்மில் இருக்கின்ற குறைகளை நாம் பெரிதாக கருதாமல் பிறருடைய குறைகளை பற்றியே அலட்டிக்கொள்வது ஓர் அனுபவ உண்மை. மனிதரிடையே நிலவும் இப்போக்கினை ஒரு சிறிய உவமை வழியாக விளக்குகிறார் இயேசு. நம் கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நம் பார்வையும் தெளிவாக இருக்கும். கண்ணில் ஒரு சிறிய தூசு விழுந்தால் கூட கண் தானாகவே மூடிக்கொள்ளும். அப்போது நம் பார்வையும் தெளிவு குன்றிவிடும். ஆனால் ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்து கண்ணில் போட்டால் நம் பார்வை முற்றிலுமாக மறைந்து போய் நாம் பார்வையற்றோர் போல் ஆகிவிடுவோம். நமது பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் நம் கண் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நம் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை அகற்றுவதுதான். நம் குறைகள் மரக்கட்டை போல இருந்து நம்மை பற்றிய உண்மையை நாம் உணராமல் இருக்க செய்துவிடக்கூடும். அதே நேரத்தில் பிறருடைய வாழ்வில் நிலவுகின்ற சிறு சிறு குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதோடு கூட அவர்கள் மீது குறை காணவும் தொடங்கிவிடுவோம். இதுவே பெரிய மரக்கட்டைக்கும் சிறிய துரும்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும். நம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கும் ஒரு முன்மாதிரியாக மாறுவோம். அதை கண்டு அவர்களும் கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பு பிறக்கலாம். மற்றொரு நபரின் தவறுகளுக்காக நீங்கள் அவரை கண்டிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்கள் சொந்த தவறுகள் பல அல்லது அதற்கு மேற்பட்டவை என்பதை நீங்கள் உணர்ந்தது எப்போதாவது நடந்ததா? என் கண்ணில் உள்ள தூசியை பார்க்க தவறியதற்கும் மற்றவரின் கண்ணில் உள்ள புள்ளியை பார்க்கும் திறனுக்கும் இயேசு வீட்டு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். அப்படி இருப்பதுதான் மனிதன். தனிப்பட்ட குறைபாடுகளை அடையாளம் காணும் திறன் ஜெபத்தின் கிருபையாக இருக்கலாம். எனவே சகோதர அன்பின் ஒரு முக்கியமான அம்சம் நம் பகைவரையும் அன்பு செய்து நம் சகோதரர் சகோதரிகளிடம் என்னென்ன குறைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கு செய்யப்படுகின்ற முயற்சியாகும். குற்றம் காணும் போக்கினை நாம் தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நம் சகோதரர் சகோதரிகள் மனமாற்றம் பெற்று நல் மனிதராக மாறிட வேண்டும் என்னும் நோக்கத்தோடு அவர்களை திருத்திடவும் நாம் முயல வேண்டும். அப்போது சிறிய துரும்பை பெரிதுபடுத்தாமல் பெரிய மரக்கட்டையை கவனியாது விட்டுவிடாமல் நாம் தெரிந்த பார்வை உடைய மனிதராக மாறுவோம். ஜெபம். இறைவா, எங்கள் உண்மை நிலையை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன்.